அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் குலதெய்வ விளக்கு பூஜை வழிபாட்டை எப்படி செய்வது என்று பார்க்கப் போகிறோம். இந்த பூஜையை தொடர்ந்து 48 நாட்கள் செய்வது மிகவும் சிறப்பானது. அது இயலாதவர்கள் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து 11 வாரங்கள் செய்து வரலாம். முதலில் ஒரு மணப்பலகை எடுத்து அதில் ஸ்வஸ்திக் கோலம் வரைய வேண்டும். அதன் மேல் சிறிதளவு பச்சரிசி பரப்பி வைக்க வேண்டும். பிறகு அதன் மேல் மஞ்சள் நிறத் துணி அல்லது சிவப்பு நிறத் துணி விரித்து வைக்க வேண்டும். 48 நாட்கள் தொடர்ந்து இந்த பூஜையைச் செய்பவர்கள் சிறிய மண்பானை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. அந்த மண்பானையின் வெளிப்புறத்தில் மணமிக்க சந்தனம் பூசி அலங்கரிக்க வேண்டும். முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி பூஜையை தொடங்க வேண்டும். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அருகில் ஒரு பாத்திரத்தில் தூய நீர் வைத்துக் கொண்டு வழிபடுவது மிகவும் நல்லது. பிறகு பூஜைக்கு தேவையான பொருட்களை எடுத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு பொருட்களை வைத்தாலே போதும். வெற்றிலை, பாக்கு, 2 வாழைப்பழம் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். அவை இல்லாவிட்டாலும் கவலைப்பட தேவையில்லை. உங்களால் முடிந்தவற்றை வைத்து பக்தியுடன் பூஜையை தொடங்கலாம். அடுத்து பூஜைக்காக வைத்திருக்கும் மண்பானையில் பச்சரிசியை நிரப்ப வேண்டும். பச்சரிசி இல்லாதவர்கள் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் அரிசியையும் பயன்படுத்தலாம். இந்த பூஜையில் குடும்ப நலன், தொழில் முன்னேற்றம், திருமணத் தடை நீங்குதல், குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனை தீருதல் போன்ற நல்ல வேண்டுதல்களை மனதார குலதெய்வத்திடம் சமர்ப்பிக்கலாம். பின்னர் அந்த மண்பானையைச் சுற்றி நறுமணமிக்க மல்லிகை பூவை சுற்றி கட்ட வேண்டும். இது பூஜைக்கு மேலும் மங்களத்தையும் தெய்வீகத் தன்மையையும் அளிக்கும். குலதெய்வத்தை மனதில் நினைத்து முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் குலதெய்வ அருள் நிச்சயமாக கிடைக்கும். மண்பானையின் மேல் ஒரு சிறிய தட்டை வைத்து மூட வேண்டும். அந்த தட்டு பித்தளையை அல்லது மண்பாண்டத்தாலானதாக இருப்பது மிகவும் சிறப்பானது. அதன் மேல் ஒரு மண் அகல் விளக்கை வைத்து 2 திரிகளை இட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி ஏற்ற வேண்டும். பிறகு ஒரு மஞ்சள் நிறத் துணியை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் 19 ரூபாய் நாணயங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த பூஜை முடியும் வரையில் அந்த மஞ்சள் துணியில்தான் அந்த நாணயத்தை வைக்கவும். பிறகு 2 ஏலக்காய் கிராம்பு அந்த பானையில் போட வேண்டும். அந்த 19 ரூபாய் நாணயங்களை கையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை மனதார குலதெய்வத்திடம் பிரார்த்தனை செய்து பின்னர் அவற்றை பானையில் உள்ள பச்சரிசியின் மேல் வைக்க வேண்டும். இந்த 11 ரூபாய் நாணயங்கள் மண்பானையின் உள்ளே சுற்றி வைக்க வேண்டும். அதன் பிறகு உங்கள் வேண்டுதலை மனம் உருகி முழு நம்பிக்கையுடன் குலதெய்வத்திடம் பிரார்த்திக்க வேண்டும். ஒரு சிறிய வெள்ளைத் தாளில் உங்கள் வேண்டுதலை எழுதி அதற்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் வைத்து மடித்து அந்த மண்பானைக்குள் வைக்கலாம். இவ்வாறு செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நெய் வைத்தியமாக நான் கற்கண்டு மற்றும் முந்திரி திராட்சை வைத்துள்ளேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு வைத்து வழிபடுங்கள். பிறகு அந்த தட்டை வைத்து மண் விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். இந்த பூஜையை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். முடியாவிட்டால் காலை 11 மணிக்குள் செய்து முடித்துவிடலாம். அல்லது மாலை 5 மணிக்குப் பிறகும் செய்யலாம். குறிப்பாக அம்மன் வழிபாடு, சாஸ்தா வழிபாடு போன்ற தெய்வ வழிபாடுகளை மாலை நேரத்தில் செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அதன் பிறகு பானையைச் சுற்றி பெண் தெய்வமாக இருந்தால் சந்தனம் மற்றும் குங்குமம் வைக்க வேண்டும். ஆண் தெய்வமாக இருந்தால் திருநீர் வைத்து வழிபட வேண்டும்.
மண் விளக்கை ஏற்றிய பிறகு உங்கள் குலதெய்வத்திற்கு தனிப்பட்ட மந்திரம் தெரிந்திருந்தால் அதை கட்டாயமாக 108 முறை ஜபிக்க வேண்டும். மந்திரம் தெரியாதவர்கள் தங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி ஓம் போற்றி என்று 108 முறை சொல்லலாம். உதாரணமாக, உங்கள் குலதெய்வம் கருப்பசாமி என்றால் ஓம் கருப்பண்ண சுவாமியே போற்றி ஓம் என்று 108 முறை பக்தியுடன் ஜபிக்க வேண்டும். இவ்வாறு மனமுருகி முழு நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டை செய்தால் குலதெய்வத்தின் அருளும் கண்டிப்பாக கிடைக்கும். அதன் பிறகு அந்த பானையில் உள்ள அரிசியை மறுநாள் ஒரு பாத்திரத்தில் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம் குலதெய்வ கோவிலுக்குச் செல்லும் போது அந்த அரிசியைக் கொண்டு பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். பூஜையில் வைத்திருந்த 11 ரூபாய் நாணயத்தையும் குலதெய்வ வழிபாட்டிற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த பானையை மீண்டும் மீண்டும் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. ஒருமுறை மஞ்சள் பூசி பூஜை செய்தாலே அந்த பானையில் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. அதன் பிறகு தேவையான போது மட்டும் சுத்தமாக துடைத்து பயன்படுத்தலாம். நாம் இந்த பூஜை செய்யும்போது தலைக்கு குளித்து விட்டோம் என்றால் அந்த 5 நாட்களை விட்டுவிட்டு அதன் பின் இந்த பூஜையை தொடரலாம். அந்த 11 ரூபாய் நாணயங்களை மஞ்சள் துணியில் வைத்து முடிச்சிட்டு பாதுகாப்பாக வைக்க வேணும். அந்த முடிச்சை பூஜை செய்த பானையிலோ அல்லது பூஜை அறையில் ஒரு சுத்தமான இடத்திலோ வைத்துக் கொள்ளலாம். அடுத்த வெள்ளிக்கிழமையும் இதேபோல் இந்த பூஜையை தொடர்ந்து செய்யலாம். இவ்வாறு தொடர்ந்து 11 வாரங்கள் பக்தியுடனும் செய்து வந்தால் மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. உங்கள் மனமார்ந்த வேண்டுதல்கள் நிறைவேற இறைவனின் அருள் கிடைக்கட்டும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த சக்தி வாய்ந்த பூஜையை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் செய்து பாருங்கள். இந்த குலதெய்வ விளக்கு வழிபாடு பூஜை நிறைவேறிய பின்பு, அதாவது 19 வாரம் அல்லது 48வது நாள், நாம் எடுக்க வைப்பது அரிசியின் ஒரு பங்கு எடுத்து நெய் வைத்தியமாக ஏதாவது சாப்பாடு அல்லது பாயாசம் செய்து 2 பேருக்கு தானம் செய்தால் மிக மிக நல்லது. இந்த பூஜையின் மிகச் சிறப்பாகும். நன்றி, வணக்கம்.